ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார சட்னி தான் அரைக்க போகிறேன். இது சிம்பிளான சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூனு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். நமக்கு இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக தான் இருக்கும். நான் ஒரு 10 மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் அளவு குறைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். உப்பு, அவ்வளோதான். இப்போ வதக்கிறதுக்கு எண்ணெய். நம்ம சட்னி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நல்ல எளிமையான முறையில் கிராமத்தில் உள்ள சமையல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்கள். சரி வாங்க, இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதாவது தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற எண்ணெய், நல்லெண்ணெய், இது மாதிரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம வறுத்துடலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் செவந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஏன்னா அதிலேயே போட்டு எல்லா பொருளையும் போட்டு நம்ம வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கருகி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு அதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாங்க. மிளகாவை எடுத்துட்டேன். அடுத்து பூண்டு போட்டுடலாம். இந்த சட்னி வதக்கிற நேரம் தான். மற்ற நேரம் உங்களுக்கு டக்குனு இது ஆற வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுருவோம். வதங்கட்டும். உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் வதங்குறதுக்காக தான். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேணாம், அரை வேக்காடு வெந்தாலே போதும். இப்போ நம்ம இதை மாற்றிடலாம். வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். இந்த பிளேட்லேயே அந்த மிளகா வச்சுருக்க பிளேட்லேயே மாற்றிட்டேன். அடுத்து தக்காளியை கொஞ்சம் இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. இப்போ இந்த தக்காளியை கட் பண்ண வேணாம், அப்படியே இதை வைப்போம். மேலே உள்ள தோல் அப்படியே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். அப்போ தான் இதை அப்படியே வச்சு இப்படி தான் வதக்கணும்னு கிடையாது. தக்காளி கட் பண்ணி கூட வதக்கிடலாம் அதிலே போட்டு. இது மேலே உள்ள தோல் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படி வதக்குறேன். இது டேஸ்ட்டு இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை எங்கள் ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு கம்பி மாதிரி வச்சு அதில் குத்தி அதை நெருப்பில் சுடுவாங்க. நெருப்பில் முழு தக்காளியாக அப்படியே சுட்டு மேலே உள்ள தோலை எடுத்துட்டு இந்த சட்னியில் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சுடலை, எங்கிட்ட அந்த கம்பி இல்லை. நான் இப்படி உங்களுக்கு வதக்கிறேன். ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுற பொருள் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுறப்பே ஒவ்வொரு டேஸ்ட்டு மாறும்பாங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டால் அது வேறு டேஸ்ட் ஆகும். சுட்டு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி போடுறேன். அந்த கம்பி என்கிட்ட இல்லை, இல்லைன்னா நான் சுட்டு போட்டுருவேன். நல்லா தக்காளி நல்லா முட்டாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். எப்போதுமே கார சட்னிலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அது டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சம் ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம். இந்த பாருங்கள், தக்காளியில் இந்த மேல் தோல் இந்த பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இதை சுட்டாக்கா டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். நான் இதில் இந்த மாதிரி தக்காளி தோல் வந்துருச்சு. அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்டியில் பாருங்க அரைச்சிட்டேன். பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியதான். இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சட்னி தாளிச்சாச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டேன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றி இது தாளிச்சாச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி. இந்த கார சட்னி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இட்லி ஊற்றி இதை வந்து சாப்பிடுவோம். சூடாக இட்லி ஊற்றியாச்சு. இந்த சட்னி நீங்களும் இது மாதிரி வந்துட்டு இந்த சட்னி அரைச்சி சுட சுட இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சட்னி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.